பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறேன்? உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உன் பிரச்சனையை மாத்துறதுக்கு நான் உனக்கு ஐடியா தரேன். உன் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். நீ என்ன பண்ணு, எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏன் ஃபோன் பண்ணோம்? எனக்கு யாருக்குள்ள ஒரு ஹெல்ப்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கால் பண்ணுவேன், என் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுவேன். ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்றேன். வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு, அது என்ன பண்ண முடியும்? ஃபோனில் கான்டாக்ட் பண்றேன். அது போல ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் வீட்டுக்கு ராஜாவா இருக்காரு. அவரை நம்ம கான்டாக்ட் பண்ணோம். எப்படிங்க கான்டாக்ட் பண்ணோம்? என்கிட்ட பைபிள் இருக்குங்க. இந்த பைபிள் வசனத்தின்படி நம்ம ஒழுங்கா பைபிள் படிச்சு பரிசுத்தமா வாழ்ந்து ஜபத்துல அவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடணுமா? நீங்க ஜெபிக்கிறீங்களா? எங்க பிரதர் ஜெபிக்கிறதுக்கு டைம் இருக்கு, டைமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுன்னு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். நீங்க ஜெபம் பண்ணாங்க. தாவீது ஜெபம் பண்ணாங்க, தானியேல் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் அதிபதியை தான் மாத்தினாரு. இன்னைக்கும் உங்களை வாழ்க்கையில ஏசப்பா உங்களை அதிபதியாவோ நன்மையான கருத்து உங்களுக்கு நடத்தணும் தான் ஏசப்பா விரும்புறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிட்டு பாருங்க. என்ன பிரச்சனை நீங்க சந்தித்து கொண்டீங்க எனக்கு தெரியாது, ஆனா அது மாறன்ட்டு விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா ஏசப்பா உங்களுக்காக செய்யப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.